ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் ஆலயம் செல், அங்கே என் நாமாவை பக்தியோடு உள்ளம் உருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பமாகும். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினை, சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாவுக்கு அல்ல என்று நினைத்துக்கொள். அப்போது நீ சுகமாக வாழ்வாய். வாழ்வில் கஷ்டம், தோல்வி, நெருக்கடி, அவமானம், நம்பிக்கை துரோகம் என அனைத்தையும் வாழ்வில் சந்தித்து கொண்டே இருக்கின்றேனே. என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். ஏன் எதுவும் செய்யவில்லை? என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. சூழ்நிலை மோசமாகத்தான் போகின்றது, மாறவும் செய்கின்றது. முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறலை உன் மனதில் இருக்கும் எனக்கு உணர முடிகின்றது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. சூழ்நிலைகள் யாராலும் மாற்றப்படும், எதுவும் நிரந்தரமல்ல என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலைகள் நடத்தப்பட்டன. லீலைகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன் கேள்வி. ஆனால் ஒன்றை கவனித்தாயா? உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம், தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் இருந்தாய். சந்தோஷம்தான் வாழ்க்கையின் மோகம் என்று இருந்தாய். ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய். கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது. முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய். பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய். அடுத்தடுத்து கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய். பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய். இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்குவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்தாய். நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார், என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன்? உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டாய். உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகிறது. உன் பெற்றோர் என் பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும். அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள். என் உயிர் நீ. உன் சாய்தேவாக்கான உலகமே என் பிள்ளையான நீதான். உன்னுடன் நான் உன் சாய்தேவா எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன். மனிதர்கள் தவறு செய்வது சகஜம். ஆனால் சிலர் தங்கள் வாழ்க்கையை பாவ சேற்றாக மாற்றிக்கொள்வார்கள். பாபா பாவங்களில் திளைத்தவர்களை பார்த்து இரக்கப்பட்டு கங்கை நதியின் தூய்மையான தூய நீரை போன்ற தம்முடைய வார்த்தைகளால் பாவங்களை கழுவுவார். மேலும் அவர்களின் மனதில் அனைத்து தீய எண்ணங்கள், கோபம் மற்றும் பற்றுதல்கள் நீங்குவதை உறுதி செய்வார். நாம் அறியாமலோ அல்லது தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் தவறு செய்கின்றோம். எனவே நாம் தொடர்ந்து பாபாவின் நாமத்தை ஜபித்து கங்கை நீரின் பக்தி நீரோட்டத்தில் நம் மனதை திளைக்க செய்ய வேண்டும். நமது பிரார்த்தனைகளின் விளைவாக இரக்கமுள்ள கடவுள் நம் இதயங்களையும் எண்ணங்களையும் நடத்தைகளையும் வார்த்தைகளையும் தூய்மைப்படுத்துவார். எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை. காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான நம்பிக்கை நிலைகுலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி
எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர், அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். பக்தர்கள் இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார். எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார். உன் வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் நடக்கப் போகின்றது. என்னவெல்லாம் இல்லை என்னிடம் என்று பட்டியலிடுவதற்கு பதில் என்னவெல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று பட்டியல் போட்டால் அது வாழ்க்கையின் கண்ணோட்டத்தையே மாற்றிவிடும். நீ கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய். இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு. நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே உனது புத்திசாலித்தனமாகும். முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி, அது அவரவர் விதி. அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார். தேவையில்லாமல் நீ எதற்கு முன்வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும். பார்த்து பார்த்து நீ செய்த உதவியும் நீ செய்த நன்றியும். அப்பா, நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய். உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டு இருக்கிறாய். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவாய். இது என் சத்திய வாக்கு. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை. ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும். ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும். நான் இருக்கிறேன் உனக்காக. ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? அதை நிச்சயமாக நான் நடத்துவேன். நம்பிக்கையுடன் செயல்படு. தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன். உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கமென ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்க பெறுவாய். நான் உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சாதாரண உப்புக்கள் என்று நினைத்தவன் முன்னே ஜொலிக்கும் வைரக்கல்லாக மின்னப் போகின்றாய். நீ காணப்போகும் கனவு மிக மிக அர்த்தமுள்ளதாக அமையும். எனவே நிம்மதியாக நித்திரைக்கொள். உன்னை நல்வழிப்படுத்தவே உன்னுடன் இருக்கின்றேன். இனி நீ கண்ட கனவெல்லாம் பழித்து ஜெயித்து கொண்டே இருக்கப் போகின்றாய். உன்னை திறமை மிகுந்தவனாக மாற்றி பொன்னையும் பொருளையும் உனக்களித்து உன் வாழ்வை பொக்கிசமாக்குவேன். துன்பம் வரும் என்று நினைத்து இன்பமான நேரத்தை வீணடிக்காதே. துன்பம் வந்தால் அதை நான் பார்த்து கொள்வேன். தனித்து இருப்பதும் தனியே இருப்பதும் சாபம் அல்ல,
அது ஒரு வரமாகும். தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தருமல்லவா? நீ நிழலாய் இரு. சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நம் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருள்வார். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லுங்கள். மனமொன்றி பாபாவை கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நாம் காணலாம். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. உன் வாழ்வை நான் மாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. நீ இந்த சாயப்பாவின் மேல் கோபமாக உள்ளாய். இந்த சாயப்பாவிடம் கோபம் ஏன்? உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு நான் கொடுப்பேன். தாய்க்கு தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று. உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. நான் என்றும் வாக்கு மீறமாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் அனைத்தையும் அமைத்து தருகிறேன். இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழும். எதற்கும் அச்சம் கொள்ளாதே. உன்னை படைத்தவன் இருக்க பயமேன்? அனைத்தும் கடந்து செல்லும். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக. நீ ஜெயிக்கப் போகிறாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். வரும் வியாழனன்று ஏதேனும் ஒரு வடிவில் உனக்கு நான் காட்சி அளிப்பேன். எனக்கு ஏன் இது நடக்கிறது? நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதே. தூய்மையான மனதுடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உறுதியோடு இரு. இடையில் வரும் தோல்வி நிரந்தரமல்ல. இறுதியில் நீதான் ஜெயிப்பாய். உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை 7 கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன். இம்மொழிகளை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் உபசாரங்கள் 8ஓ 16ஓ அது எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். யார் என்னை நினைக்கின்றாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன். உன் மனதில் சந்தோஷத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உன் செயல்களை செய். அனைத்தும் உனக்கு வெற்றியை தரும். சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல. கொஞ்சம் பொறுமையாயிரு. முடிவில்லா மகிழ்ச்சி மறுமையில் காத்திருக்கிறது. இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து துன்பங்கள் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். இனிதான் உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கிடைக்கும். நான் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே. உன் முகம் வாடும்போது என் மனம் வலிக்கின்றது. பொறுத்துக்கொள். கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்து விட்டது. ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள். ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ கவலை கூட படாதே. உன் வாழ்க்கையில் நீ நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.